திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலயமா பணம் சம்பாதிக்க கீழே உள்ள நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். மேலும் விவரங்களை அறிந்து கொள்க. இப்ப நாத்துக்கு பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஆகுவால் தோன்றும் அசைவின்மை கைப்பொருள் போகுவால் தோன்றும்படி. பணம் சேர்வதற்கு உரிய விதி நமக்கு இருந்தால் சேர்ப்பதற்கான முயற்சி உண்டாகும். இருப்பதையும் இழப்பதற்கான விதி இருந்தால் சோம்பல் உண்டாகும். பேதைப்படுக்கும் இழவோ அறிவகற்றும் ஆகலோ முற்றக்கடை. தாழ்வதற்கு உரிய விதி இருந்தால் அறிவு மனிதனை பேதையாக்கும். உயர்வதற்கு உரிய விதி இருந்தால் அறிவு விரிவு பெறும். நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றந்தன் உண்மை அறிவே மிகும். பேதையாக்குவதற்கு உரிய விதி நமக்கு இருந்தால் நுட்பமான கருத்துக்களை உடைய பல நூல்களை கற்றாலும் இயல்பான அறிவே இருக்கும். அறிவு விரிவு பெறாது. இருவேறுலகத் இயற்கை திருவேறு தெல்லியர் ஆதலும் வேறு. உலகின் இயல்பு இருவகைக்குட்பட்டது. செல்வரை ஆக்கும் விதியும் அறிஞரை ஆக்கும் விதியும் வேறு வேறாகும். நல்லவை எல்லா தீயவும் நல்லவான் செல்வம் சேர்க்கு. நாம் பணத்தை பெருக்க எடுக்கும் முயற்சியில் காலம், இடம், தொழில் ஆகியவை சரியாக இருந்தாலும் தீய விதி குறுக்கிட்டால் நட்டம் உண்டாகும். அவை சரியாக இல்லை என்றாலும் நல்ல விதி வருமான லாபம் உண்டாகும். பயிரினும் ஆகாவாம் பாலல்ல உய்த்து சொறியினும் போகா தம. எத்தனை காத்தாலும் நமக்கு விதி இல்லை என்றால் செல்வம் நம்மிடம் தங்காது. வேண்டா என்று நாமே வெளியே தள்ளினாலும் வகுத்தான் வகுத்த வகையல்லார் கோடி தொகுத்தார் தூயல் அரிது. கோடிப்பொருள் சேர்த்திருந்தாலும் இறைவன் விதித்த விதிப்படித்தான் நாம் அதை அனுபவிக்க முடியுமே தவிர நாம் விருப்பப்படி அனுபவிப்பது கடினம். துறப்பார்ப்பன் துப்புரவில்லார் உறப்பார்பல ஒட்டா கையிலமின். துன்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்னும் விதி ஏழைகளை தடுத்திருக்கவில்லை என்றால் அவர்கள் துறவியராக இருப்பார்கள். நன்றாங்கால் நல்லவர் காண்பவர் அன்றாங்கால் அல்லற்படுவதெவன். நல்லது நடக்கும்போது மட்டும் நல்லது என அனுபவிப்பவர் தீயது நடக்கும்போது மட்டும் துன்பப்படுவது ஏன்? ஓயிர் பெருவழி ஆவுல மற்றொன்று சூயினும் தான் முன்தரும். விதியை வெல்ல வேறொரு வழியை எண்ணி நாம் செயற்பட்டாலும் அந்த வழியிலேயே வேறொரு வழியிலேயே அது நம் முன் வந்து நிற்கும். ஆகவே விதியை விட வேறு எவை வலிமையானவை? நன்றி, வணக்கம்.